ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு கார்டன் வீடியோ போட்டிருந்தேன். இது செகண்ட் பார்ட். கார்டனில் வந்து செடி வளர்க்குறது ரொம்ப நல்லது அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பார்ட் போடுங்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காகவே போடுறேன். சில பேர் வந்து நேரில் பார்த்தீங்க, அப்புறம் எனக்கு விஷ் பண்ணிங்க நல்லா வீடியோ போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு. அப்புறம் கார்டன் வீடியோ செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதனால் திரும்பி ஒரு வீடியோ போடுறதுக்காகவே நான் இங்கே வந்த ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கு இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு அடுக்கு மல்லிப்பூ செடி வச்சுருக்காங்க அம்மா. இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகுது, அதனால குட்டி குட்டியாக முட்டைலாம் விட்டுருக்கு பாருங்களே. சீசன் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது போல். எங்கள் அம்மா குட்டி குட்டியாக மல்லிகைப்பூ போட்டு விட்டுருக்கு. அடுத்து எங்கள் அம்மா வைக்காத ரோஸ் செடியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது பன்னீர் செடி இன்னும் பூக்கலை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோவா இன்றைக்கி பூக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பன்னீர் ரோஸ் செடி ஃப்ரெண்ட்ஸ். சும்மா குழி தோண்டி மண்ணிலே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பன்னீர் செடி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பசலின்னு ஒரு செடியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இது பேர் தான் பசலி. இதை வந்து குட்டி குட்டியாக வெட்டி வேக வச்சு சாப்பிடுவாங்க சில பேர். எல்லாம் அழகாக இருக்கணுன்றதுக்காகவும் வளர்ப்பாங்க. இதில் வந்து குட்டி குட்டியாக இங்கே பாருங்களே பப்பிளாக ஒரு செடி, ஒரு முட்டை வந்துருக்கு பார்த்தீங்களா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட பழம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படி எடுத்து இப்படி நீங்கன்னா பாருங்களேன், கையெல்லாம் ரெட் ஆகுது பாருங்கள் ரெட் ஆகுது. செடியோட ஸ்பெஷல் அந்த பழம் தான் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தை நம்ம லிப்ஸ்லேயும் போடுவாங்க சில பேர், லிப் பேக்குன்னு சொல்லிட்டு. அது நல்லா தான் இருக்கும். அடுத்து செம்பருத்தி செடி. இது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ வெயில் ரொம்ப அதிகமாகவே அடிக்குது. இப்போ சன்ஸ்க்ரீன் போடுறது ரொம்பவே கண்டிப்பான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். சன்ஸ்க்ரீன் நல்லா போடுங்க ஃபேஸுக்கு. ஆல்மோஸ்ட் பாடிக்கே நீங்கள் அந்த சன்ஸ்க்ரீன் போட்டாலே ரொம்ப நல்லதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து செம்பருத்தி செடி ஃப்ரெண்ட்ஸ். அங்கே உள்ள இன்னும் வெட்டாமல் அப்படியே தூர் பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகுது பாருங்கள். எங்கள் வீட்டில் எப்படியாச்சும் ஒரு நாளைக்கு 5 பூவாச்சு பூத்துரும். இன்றைக்கி எத்தனை பூ விட்டுருக்கு? 1 2 3 4 5 பூ பூத்துருக்கு. இல்லை 6 7 8 9 பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஒரு மிளகா செடி தான். இதுதான் அந்த மிளகா செடியா? அதுக்கு ஆதாரம் என்ன? இங்கே பாருங்கள், குட்டியாக மிளகா. இது வந்து நீளமாக வளர்ந்துருக்க மிளகா. எங்கள் வீட்டில் நிறையா மிளகா செடி இருக்குது. இது நீளமான மிளகா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது நீளமான மிளகா ஃப்ரெண்ட்ஸ். இந்தா கூட பூத்துருக்கு பாருங்கள், 2 3 நீளமாக பூத்துருக்க செடி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து கருவேப்பிலை. நாங்கள் அந்த கருவேப்பிலை வந்து இதை இத்தூண்டை வந்து இங்கே வச்சோம். அதாவது ஒரு குச்சி வந்து இங்கே வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு, நீங்களே பாருங்களேன். மரம் மாதிரி கருவேப்பிலை. நாங்கள் அது சந்தைக்கு போனால் கருவேப்பிலையே வாங்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே பறிச்சுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ரோஸ், குட்டி ரோஸ். ஆல்மோஸ்ட் எங்கள் அம்மா எத்தனை ரோஸ் வச்சுருக்காங்க இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து மண்ணிலே வச்சு ஒரு ரோஸ். இந்த ரோஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா குண்டாக ஒயிட் கலரில் பெரிய பூவாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டியில் பெருசாக ஒயிட் பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு வாங்கினாங்க. எனக்கு அந்த பூ ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுவும் வாங்கியிருக்கான். அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக ரோஸ் பாருங்களே. லீஃப்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது. நீங்களே பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்களே. இது வித்தியாசமாக ரோஸ் இருக்குது பாருங்களே. கலர் கூட சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கலர்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த ரோஸ் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு இந்த ரோஸ் வாங்கினோம். இது வந்து ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற இந்த ரோஸ் ஃபுல்லாமே நர்சரியில் தான் வாங்கியிருப்பாங்க அம்மா. அடுத்து இங்கே ஒரு ரோஸு. இது வந்து எல்லோ. இது தனியாக ஒரு எல்லோ மட்டும் பூக்கும், அந்த மாதிரி ஒரு ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது வந்து டேபிள் ரோஸ். இது ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் தரையில் தான் வைப்பாங்க. இந்த டேபிள் ரோஸ் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் தரையில் தான் வைப்பாங்க. நான் அழகுக்காக வச்சுருந்தோம் மேலே. இந்த பூனைக்குட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே தள்ளிடும், அதனால எடுத்து கீழே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டேபிள் ரோஸ். அடுத்து இங்கே பாருங்களே, பிங்க் கலரில் பெருசாக இங்கே ஒரு குட்டியாக அழகாக பெருசாக பிங்க் கலரில் ஒரு ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கூட ஒரு முட்டை இருக்குது பாருங்களே இங்கனக்குள்ளே.
முட்டு, அப்புறம் இங்கே ஒரு ஃப்ளார். இது ஒரு பிங்க் கலர் ரோஸ் தெரியுதா? பிங்க் கலர் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இங்கே பாருங்களே, பெருசாக ஒரு தொட்டியில் பூவெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கிங்களா? அது வந்து சாமிக்கு வச்ச பூ வந்து எங்களுக்குள்ள கட்டிருந்தாங்கம்மா. இது வந்து பெரிய ரோஸ். இது வந்து என்னென்னா மல்டி கலரில் பூக்கும். ஆரஞ்சு பிங்க், ஒயிட் ஆரஞ்சு அந்த மாதிரி கலரில் குட்டி குட்டியாக கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி பூக்கிற செடி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் ஒன்று பார்க்கணும், இது எல்லாருக்கும் பிடிச்ச, எல்லார் வீட்லேயும் உள்ள ஒரு அழகான ரோஸ் பார்த்திங்கன்னா ரெட் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸ் ரொம்ப அழகாக இருந்தது அந்த நர்சரியில். இது மட்டும் ரொம்ப அழகாகவும் கொஞ்சம் பெருசாகவும் குண்டுன்னு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி விட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலே வாங்கிட்டேன் பார்த்தீங்களா. அடுத்தோம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு குளத்துக்கு. அந்த குளத்தில் ஒரு தாமரை செடி இருந்தது. அப்புறம் சொன்னாங்க இந்த தாமரை செடியை சும்மா ஒரு சிமெண்ட்டு பாத்திரத்தில் போட்டால் பூ பூக்குன்னு சொன்னாங்க. அங்கே அதை போய் இவங்க ஒரு தொட்டியில் போடுங்க, ஒரு சிமெண்ட்டு தொட்டியில் பூ பூக்கும், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காகவே நேற்றே போய் ஒரு நர்சரியில் ஒரு தொட்டி வாங்கி உள்ளே ஃபுல்லாக ஒயிட் கலர் சிமெண்ட்டு போட்டு தாமரை செடியை விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அதுக்கு முட்டு காய்க்கலை, நல்லா தான் இருக்குது. இன்னும் முட்டு காய்க்கலை, முட்டு வந்து காய்ச்சவும் பூ பூக்கும் பார்த்தீங்களா. அப்போ நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன் பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக அம்மா நிறைய செடியெல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது மணி பிளான்ட் வந்து எல்லார் வீட்லேயும் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அம்மா மணி பிளான்ட் வாங்கினாங்க. மணி பிளான்ட். அடுத்து இந்த செடியை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த செடியை பார்க்கல ரொம்ப அழகாக இருக்குல்ல. இல்லை எல்லோ கலரில் பூ பூக்கும். இங்கே பாருங்கள், எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். எல்லோ கலரில் பூ பூக்கும். அது சாயந்தரம் மத்தியானம் அப்படிலாம் இல்லை, விடியங்காலத்தில் மட்டும்தான் பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து விடியங்காலத்தில் மட்டுமே தான் பூ பூக்கும். அதாவது காலையில் எப்போயாவது வீடியோ போடல நான் கண்டிப்பாக இந்த பூவை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இங்கே குட்டியாக ஒரு துளசி. இது இங்கனக்குள்ளே வைக்கிறது ரொம்ப சிறப்பு, அதனால் இங்கே வச்சுருக்கோம். அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கொய்யாக்காய் செடி பார்க்குறீங்களா பாருங்கள். கொய்யாக்காய் செடி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வேர் இந்த இருக்குது பாருங்கள். கொய்யாக்காய் செடி இந்த கருவேப்பிலை மரத்தோடு இருந்தவங்க கொய்யாக்காய் செடியே தெரியலை. இப்போ தான் பார்த்தேன், அதுதான் எனக்கு இப்போ தெரிஞ்சவங்க போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறையா செடி வீட்டுக்குள்ளே நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து வாங்க நான் உங்களுக்கு ஒரு குண்டு மிளகா செடியெல்லாம் காமிக்கிறேன் குட்டி குட்டியாக வாங்க. அடுத்து வந்து எங்கள் அம்மா டெய்லியும் இந்த துளசிக்கு மட்டும்தான் கோலம்லாம் போட்டு சாமி கும்பிடுவாங்க. எங்கள் அம்மா டெய்லியும் இந்த துளசிக்கு தான் கோலம்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த மிளகா செடியை பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக குண்டாக பாருங்களேன். எவ்வளோ மிளகா வீட்டில் இப்போ மிளகா வாங்குறதில்ல, கருவேப்பிலையெல்லாம் வாங்குறதில்ல, வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், கீழேருந்து பார்த்தா எவ்வளோ மிளகா தெரியுதுன்னு பாருங்கள். குட்டி குட்டியாக குண்டு பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா அழகா பூவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படி தட்டினோம்னா உதிர்ந்துடும். அதனால் தட்டாமல் அப்படியே பூவாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து வீட்டில் வாழை மரம் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாழை மரத்தில் வந்து பழம்லாம் காய்ச்சிருக்கு பார்த்துக்கோங்க. அதில் வரும் நாட்டு செவ்வாழை. இங்கே பாருங்கள், நாட்டு செவ்வாழை சரியான பழம். இந்த இலையெல்லாம் பிடுங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது வந்து இது வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். பூ பூக்கையில் என்ன சொல்கிறது, இது பேர் வந்து கோழிக்கொண்டை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் குண்டுன்னு பூ பூக்கும். இதில் இருக்க ஒரு குட்டி விதையை எப்படி பிச்சு உள்ளே போட்டாலே எப்படி சரசரன்னு பூத்துட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ்.
மாதிரி நிறைய செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் உங்களுக்கு மாடியில் உள்ள கார்டன்லாம் காமிக்கிறதுக்காக இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறிட்டேன். இப்போ வந்து மாடிக்கு போயிட்டு நம்ம அந்த கார்டனையும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்ணாடி வச்சுருக்கதே அழகு இருக்குது. நீங்கள் இங்கேருந்து அதை அழகாக பார்க்கலான்னு இருக்குதான் கண்ணாடி. நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த வியூ அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். உள்ளே இருக்கிறது அப்படியே இங்கே கண்ணாடியில் வெளியில் இருக்கிறது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. சூப்பர்ல. ஆனால் வெளியிலேருந்து இங்கே உள்ள நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வரைக்கும் அந்த கருவேப்பிலை வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எங்கள் வீட்டு மாடியில் தான் இருக்கேன். மொட்டை மாடியில் இருக்கேன். கருவேப்பிலை ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டு மாடி கொஞ்சம் தாண்டி வந்துட்டுருக்கு. அதில் குட்டி குட்டியாக அதோட விதை அந்த குட்டி குட்டியாக அதோட காய் விதை வளர்ந்துக்கிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு மாடிக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாடிக்கு வந்தால் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே இந்த முருங்கை மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து வீட்டுக்காரங்களோடது. எப்படின்ட்டு முருங்கைக்காய் பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்ம முருங்கைக்காய் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முருங்கைக்காய் மரம். இதில் வந்து கீரை ரொம்ப எனக்கு பிடிக்கும். கீரையில் யாராவது சூப் குடிச்சிருக்கீங்களா? செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முருங்கைக்காய் இப்படின்னு எட்டினோம்னாலே முருங்கைக்காய் இப்படி எடுத்துகிட்டு பொடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு. அடுத்து வந்து கத்திரிக்காய் செடி. எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நாங்கள் விளைய போட்டிருக்கிறது இந்த கத்திரிக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டில் பாதி நேரம் கத்திரிக்காய் குழம்பு தான். கத்திரிக்காய் வச்சு செம்மையாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் அப்படியே குண்டு அப்படி எடுத்து ஆனால் தொண்டிக்கில் ஸ்லைஸ்க்காக போய்க்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறது கத்திரிக்காய் செடி தான். பாருங்கள், இதில் குட்டி அழகாக இங்கே பாருங்களேன். இப்போ இது கத்திரிக்காய் சீசன் கிடையாதுல, அதனால குட்டி குட்டியாக கொஞ்சமாக தான் இருக்குது கத்திரிக்காயெலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டியாக ஒரு 2 செடியில் தான் 3 செடியில் தான் அது கத்திரிக்காவே இருக்குது. இந்த செடியிலலாம் 4 காய் போட்டிருக்கு பாருங்கள். 1 2 3 4 காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒவ்வொன்றும் அப்படித்தான். இதில் 1 காய்ச்சிருக்கு பாருங்கள். குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நாளில் அப்படியே பெருசாக வந்துகிட்டே போகும். இங்கேருந்து வியூவை நீங்களே பாருங்கள். வீட்டிலேருந்து மொட்டை மாடி செடி தண்ணி விட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம். ஜாலியாக வந்துட்டு இங்கே திரும்பினா முருங்கைக்காய் பாரு டப்பாக்கு பிடிக்கிட்டு போய் சப்னு வெட்டி சாப்பிட்டுட்டு திரும்பி வரலாம். வந்துட்டு அங்கே பாருங்கள், அந்த மாமரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அதில் குண்டாக மாங்காய் இருக்கும் பார்த்தீங்களா? அதை குத்தி சாப்பிட்றதுக்கு கிளி வரும் பார்த்தீங்களா? அந்த கிளி கத்துற சத்தம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்கும். என்னதுன்னா பாருங்கள், மரம். அந்த ஒவ்வொரு மரத்துலேயும் குட்டி குட்டியாக ஒரு வவ்வல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வவ்வலுக்கெல்லாம் காய், அதாவது பழம் மட்டும்தான் சாப்பிடும். அந்த மாதிரி வவ்வல் ஆல்மோஸ்ட் நீங்கள் தரையிலே இறங்காது. ஒன்லி ஃப்ளைட் மாதிரி சப் பறந்துக்கிட்டே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்க்கையிலே அந்த எல்லோ கலர் பில்டிங் ஃபுல்லாமே ஷாப்பிங் மால் தான். அங்கே ஃபுல்லாக ஷாப்பிங் மால். அடுத்து அந்த ஒயிட் கலர் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது எங்கள் தெருக்குள்ளேயே அடுத்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வருது. அதில் ஃபுல்லாக ஒரு அந்த ஷாப்பு அந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேஷ்னரி ஷாப்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து பக்கத்துலேயே இருக்கும். அடுத்து அதுக்கு வேறு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இது வாழையல்ட பில்டிங் மாதிரி இருக்குது. இது என்னது அப்படின்னு தான் எல்லாருக்கும் டவுட்டு. இது என்ன பில்டிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா பழைய கோர்ட்டு. இது பழைய கோட்டாவே பொய் சொல்லாத உனக்கு தெரியாமல் நீ ஏதாவது பீலா விடுறியான்னு நினைக்கிறீங்க. இல்லை, இதுதான் பழைய கோர்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் ஃபர்னிச்சர் ஷாப்பாக மாற்றிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. இங்கே உள்ளே போய் யாருக்கும் பார்க்கலாம் அனுமதி இல்லை. ஆனால் அவுட்டர் சுற்றி பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது. நானே ஒரு வாட்டி எங்கள் அண்ணனோட தான் போய் பார்த்தேன். அவுட்டர் மட்டும் போய் சும்மா பார்க்கலாம். அங்கேயே நல்லா நிறையா குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வெளியிலே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் தான் இதை வாங்கியிருக்காங்க கடைக்கு. பார்க்கவே இது கோர்ட்டு மாதிரியே தெரியுது பாருங்களேன். இந்த பெரிய ஜன்னல்லாம் வச்சு
அந்த மேலே அந்த இதெல்லாம் போட்டு அதெல்லாம் பார்க்க லுக்கெல்லாம் செம்மையாக இருக்குல்ல. இந்த லுக் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய கார்டனிங் வீடியோ. எங்கள் வீட்டில் உள்ள எல்லா செடியையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குதான்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த எல்லோ கலர் செடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது எந்த இடத்துல பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.